தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. தொடர்புக்கு 9566244871. முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்கள்ல ஒன்றுதான் இந்த சஷ்டி விரதம். 6வது திதி சஷ்டி திதி என்று சொல்லக்கூடிய அந்த திதியினுடைய ஒளி சேர்க்கை உங்கள் உடலுக்குள் உள் புகுந்து நம்முடைய விந்து பையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைப்பார். அதை ஒரு விஷயம் தேய்ந்து போக வேண்டும், பிரச்சனைகள் விடுபட வேண்டும், கடன் அடைய வேண்டும், நோய் நீங்க வேண்டும் என்றால் தேய்பிறை சஷ்டியை காலையிலிருந்து மாலை வரை விரதமாக இருந்து முருகன் நாமத்தை சொல்லி வணங்கி வழிபட்டு மாலை வேளையில் விரதத்தை நிவர்த்தி செய்யலாம். சஷ்டி வழிபாட்டு முறைகள் நம் வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுகின்றன. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய எல்லா விதமான துன்பங்களை போக்கக்கூடிய ஆற்றல் சஷ்டி வழிபாட்டிற்கு உண்டு. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி விரதம் வழிபாட்டால் முருகப்பெருமானுடைய அருளால் நாம் கஷ்டங்களை அவர் தீர்த்து வைக்கிறார். முருகனுடைய திருவருள் 12 கைகளில் ஒரு கைகள் கூடவா நம்மை காப்பாற்றாது. அதுபோல முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்று தான் இந்த சஷ்டி விரதம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி. அதை ஒரு விஷயம் தேய்ந்து போக வேண்டும், பிரச்சனைகள் விடுபட வேண்டும், கடன் அடைய வேண்டும், நோய் நீங்க வேண்டும் என்றால் தேய்பிறை சஷ்டியை காலையிலிருந்து மாலை வரை விரதமாக இருந்து முருகன் நாமத்தை சொல்லி வணங்கி வழிபட்டு மாலை வேளையில் விரதத்தை நிவர்த்தி செய்யலாம். இப்போ யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, குழந்தை இல்லாதவர்கள், ஏதோ ஒரு வகைகளில் புத்திர பாக்கியம் தடைப்படுகிறது. அதாவது தமிழ் கூறக்கூடிய இந்த நல்ல உலகில் தந்தமிழ் கடவன் முருகப்பெருமான் நமக்கு ஒரு பெரிய காவல். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய குழந்தை பாக்கிய சிக்கல்களில் இருந்து விடுபட்டு உங்களை காப்பாற்றுவதற்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு பெரிதும் உதவி செய்கிறது. நோய் குணமாக வேண்டும் என்பவர்களுக்கும், திருமண தடை உள்ளவர்களும், கல்வியில் மேன்மை உள்ளவர்களுக்கும், வாக்கு பலிதம் வேண்டும் என்பவர்களும் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியில் விரதம் இருக்கலாம். இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் சஷ்டிக்கு உண்டு. பௌர்ணமியில் இருந்து 6வது திதி சஷ்டி திதி, அது தேய்பிறை சஷ்டி. அமாவாசையிலிருந்து 6வது திதி சஷ்டி. ஆனால் பிரச்சனைகள் போக வேண்டும் என்பவர்கள் தேய்பிறை சஷ்டியில் காலையில் குளிச்சுட்டு ஒரு நல்ல ஆடையை உடுத்தி கொண்டு முருகனை நினைத்து காலையில் கந்த சஷ்டி கவசம், அதுபோல் சண்முக கவசம், இது போன்ற விஷயங்களை நீங்கள் பாடிக்கொண்டே இருக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது குளிக்காமல் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. விளக்கேற்றணும். வீட்டில் உள்ள முருகனுடைய திருவுருவ படத்திற்கு அந்த படத்தை தொடச்சி அதுக்கு சந்தன குங்குமம் நல்லா பொட்டு வச்சு செவ்வரளி பூ அல்லது ஒரு வெள்ளை நிறப்பூ, இந்த பூக்களால் முருகனை அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக நெய்வேத்தியம் வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பூஜைக்கு நெய்வேத்தியம் வேண்டும். காய்ச்சிய பாலோடு தேன், சர்க்கரை கலந்து சுவாமிக்கு படைக்கலாம். அல்லது 2 வாழைப்பழங்கள், வெற்றிலை பாக்கு, இதுபோல வைத்து மனதை அலைவாய விடாமல் மனதை உருவகப்படுத்தினால் உள்ளுக்குள் உடலுக்குள் ஒரு வேதியியல் மாற்றமானது நடக்கும். 6வது திதி சஷ்டி திதி என்று சொல்லக்கூடிய அந்த திதியினுடைய ஒளி சேர்க்கை உங்கள் உடலுக்குள் உள் புகுந்து உடலில் உள்ள ஹார்மோன்ஸ்களை சரி செய்யும். உடம்பில் உள்ள ஆர்கன்ஸ், அதில் இருக்கக்கூடிய குறைகள், அதே போல் முருகப்பெருமானுடைய இந்த செயல்களின் காரணமாக நம்முடைய விந்து பையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைப்பார். அப்போ உடம்பில் ஏதேனும் ஒரு பாகம் தன்னுடைய சக்தியை இழந்திருந்தால் அல்லது சக்தியை பெற வேண்டுமானால், ஒருவேளை அளவுக்கு அதிகமாக சக்தி நம் உடம்பினுள் இருக்குமே ஆனால் அதை சமப்படுத்தி, அதை வகைப்படுத்தி, முறைப்படுத்தி நம்மை ஒரு அனலைசிங் அண்ட் நார்மலைசிங் இந்த செயலுக்கு கொண்டு வந்து வாழ்வின் தேவைக்கு ஏற்ப ஒரு உடலின் ஆற்றலை தரக்கூடிய செயலை இந்த திதியோடு நாம் இணையக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைதான் ஆன்மீக முறை. இது அறிவியலோடு தளத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. ஒருவேளை நீங்கள்
காலையிலிருந்து மாலை வரை சாப்பிடாமலோ அல்லது 2 வேளையும் சாப்பிடாமலோ அல்லது பழம் பால் இதை இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்து அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நாம் இந்த விரதங்கள் நமக்கு கை கொடுக்கும், பலன் தரும். அப்புறம் மாலை வேளையில் அருங்கோண முறையில் கோலம் போட்டு ஆறுமுகப் பெருமானுக்கு ஒவ்வொரு கோணத்தின் முனையிலும் வெற்றிலை வைத்து அதன் மீது நீங்கள் தர்ப்பையை வைத்து மேல் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். அப்படி விளக்கேற்றி வழிபட வேண்டும். 6 ஒரிஜினல் நெய்யாக இருக்க வேண்டும். இப்படியாக நைவேத்தியமாக காய்ச்சிய பால் பழம் வைத்து வழிபடலாம். பூஜைகளை முடித்த பிறகு நைவேத்தியத்தை எடுத்து நாம் சாப்பிடலாம். கந்த சஷ்டி கவசம் அதை சொல்லலாம். ஒரு நாள் 36 உருக்கொன்று ஓதியை செபித்து உகந்த திருநீர் அணிய அஷ்டதிக்குள்ளோரும் அடங்களும் வசமாய் திசை மன்னர் என்பர் சேர்த்துங்கு அருள்வர். மாற்றல் எல்லாம் வணங்கி மகிழ்வர். நவகோள்களும் மகிழ்ந்து நன்மை அளித்திடுமா. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு விபூதியை வைத்து அந்த விபூதி மேல் அந்த விளக்கையும் வைத்தால் 6 தட்டில், இரும்பு தட்டு இருக்கக்கூடாது, சில்வர் இருக்கக்கூடாது, ஒரு பாக்கு தொன்னையில் கூட விபூதியை நிரப்பி சடாச்சர யந்திரத்தை எழுதி அந்த தீபத்தை வைத்து தீபம் முடிந்த பிறகு அந்த விபூதியை ஒன்றாக சேர்த்து வைத்து கொண்டு உடம்பெல்லாம் பூசினால் உடம்பில் உள்ள நோய் நொடிகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நாம் வேண்டத்தக்கதை அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ என்று முருகப்பெருமானை சொல்லி வணங்கியது போல இருக்கும். அதனால் முருகனுடைய கந்தவேள் கருணை நமக்கு முழுமையாக கிடைக்கும். சஷ்டியை விட்டு விடாதீர்கள். சட்டியில் இருந்தால்தான் அகப்பைக்கு வரும். அகம் சஷ்டி என்கிற விஷயத்தில் மேலிருந்து ஒரு தெய்வீக ஆற்றல் பூமிக்கு கிடைக்கிறது. அந்த உயிர் ஆற்றலை நாம் வாங்கி கொண்டு நாம் இணைந்து கொண்டால் நம் வாழ்வில் எல்லா வகையிலும் இருந்து நாம் நன்மை அடையலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.